ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் சுட சுட சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுவலோடு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கடாயில் மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெந்தயம் கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போட்டால் குழம்புல கசப்பு வந்துடும். கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாம் நல்லா மணம் வரணும். மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சூடாறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். அடுத்து மீன் குழம்புக்கான மிளகு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும், அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வணங்கலைன்னா குழம்பு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வரும், அதுக்காக தான் நல்லா வணக்கிக்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைல், எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வச்ச அன்றைக்கே சாப்பிட்ற டேஸ்ட் விட அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் இது நல்லா வணங்குறதுக்கு. நாம் ட்ரையாக மசாலா வறுத்து வச்சோம்ல, அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அந்த மசாலா பவுடரை இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மசாலாவும் நல்லா கூல் டவுன் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இந்த மண் சட்டியில் தான் செய்வோம். மண் சட்டியில் செஞ்சால் மீன் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயமெல்லாம் வணங்குற அளவுக்கு ஆயில் நிறையவே ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஆயிலே நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கும் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டும் எண்ணெயில் நல்லா வணங்கிடணும் கரையிற அளவுக்கு, அப்போ தான் மீன் குழம்புக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆயிடணும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகு பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளியை கரைச்சி அதையும் குழம்புல ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் குழம்பு அப்படியே விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மீனை ஆட் பண்ணால் போதும், மீன் சீக்கிரமாக வெந்துடும். பாறை மீன் தான் அப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீனில் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனெல்லாம் போட்டுட்டு லைட்டாக குழம்பு கிளறி விட்டுறணும், ரொம்ப ஹார்ஷாக கிளறக்கூடாது. லைட்டாக கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட மீன் குழம்பு ரெடி. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு அதில் இந்த மீன் குழம்பு ஊற்றி மத்தி மீனில் ஃப்ரை பண்ணியிருந்தோம், அந்த மீனையும் வச்சு 2 ஆனியன் கூட வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.